பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 29. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த திருத்துவத்தின் ஆதரவா இருக்கிற வசனங்கள் நிறைய பேர் எடுப்பாங்க. அது எந்த வகையில தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனை பத்தின ஒரு முக்கியமான வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதான் திருத்துவத்துக்கான முடிவு பார்ட்டு. ஸோ இதோட முடியுது இந்த சீரீஸு கிளாஸ் 5. இதுக்கப்புறம் கிளாஸ் 6 நம்ம அடுத்த பாடத்துல நம்ம ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ மொத்தம் இது 6 கிளாஸு. இந்த டேஸ் 6 நாட்களாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்து பாருங்கள். டே 23, 24, 25 அந்த இதுலேருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் திருத்துவத்தின்படி உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் புரியும் சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் எழுதலாம் கமெண்ட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லி வசனம் இருக்குது. அது உண்மையிலேயே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். திருத்துவத்துக்கு ஆதரவாக நிறைய பேர் இதை எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்படி தப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ரெண்டாவது விஷயம் தேவன் மாறாதவர் சொல்லி போட்டிருக்கு மீகால. அதே போல் இயேசு கிறிஸ்து மாறாதவர் சொல்லிட்டு எபிரேயரில் போட்டிருக்கு. ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா அப்போ 2 பேரும் ஒன்று தானே சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்கிற வார்த்தையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று வார்த்தை என்னதுன்னா, தோமா என் தேவனே, என் மாஸ்டர், மை மாஸ்டர், மை ரபி, மை காட் சொல்லி சொல்கிறார். அது எதுக்காக சொல்கிறார் சொல்லி அதுவும் பார்க்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனை பற்றி சில காரியங்கள் நம்ம 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கான டாப்பிக்கு. நம்ம டைரெக்டாக அந்த வேதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். நான் பார்க்க போகிற வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். முதலாவது படிங்க. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் சொல்லி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போ தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று தானே, 2 பேரும் ஒரே ஆள் தானே சொல்லி நிறைய பேர் இந்த வசனத்தை தான் திருத்துவத்துக்கு ஆதரவாக எடுப்பாங்க. யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 to 90% மக்கள் பார்த்தீங்கன்னா இதான் எடுப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா. அப்படி இருக்குமே இது முதலாவது ஃபர்ஸ்ட் நம்ம இதை வெறுமனே ஒரு வருஷம் படிக்காதபடிக்கு இதோட சுற்றுச்சூழலை நம்ம படிக்கணும். ஓகேவா. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 25லேருந்து பாருங்க. 25வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் பிதாவின் நாமத்தினாலே செய்கிற கிரியைகள், ஓகே, the works I do in my father's name testifies about me. பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்திருந்த தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய கட்டளைகளை, வேலைகளை செய்கிற கிரியைகளை என்ன பண்ணுது, என்னை குறித்து சாட்சி கொடுக்குது சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன கிரியை செய்தாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதா என்னை அவர் அனுப்புறதுக்கான நோக்கம் என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக, மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்காக, மரணத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக. ஸோ அதான் தேவனுடைய சித்தமா இருந்தது. அதான் படிக்கலாமா பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 4:43 பார்த்தீங்கன்னா, பிதாவின் சித்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். அப்போ நான் செய்யற வேலைகள் என்னது? பிரசங்கம். ஒரு விஷயம் பிரசங்கம். ஓகே, போய் பிரசங்கம் பண்ணணும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் வேலைகள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா. அதே போல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல அங்க என்ன போட்டிருக்குன்னா, 7ஆம் வசனத்துல, ஜீவபலியா இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்காக, மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்காக, அவங்க மரணத்திலிருந்து அவங்களை விடுதலை பண்றதுக்காக என்ன பண்ணுமா, தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சு, நீ போய் என்ன பண்ணு, மனுக்குலத்தை காப்பாத்து. அதான் என்ன நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, ஃபேமஸான வசனம் யோவான் 3:16. தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். கொடுத்து என்ன பண்ண, சிலுவையில மரணம் அடைஞ்சு அதுக்கப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் சொல்லி பார்க்குறோம். அது மூலமா என்ன பண்ணாரு, மரணத்தில் அடிப்புத்தனத்தில் இருக்கிற மக்களை எல்லாரும் விடுதலை பண்ணார் சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இது தேவனோட சித்தமா இருக்கு. என்ன படிங்க அதை.
அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புத்தக சுருளில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுறதுக்காக யார் வரா? இயேசு கிறிஸ்து வரார். ஓகே, வந்து என்ன பண்றாராம்? தேவனுடைய சித்தத்தை வந்து நிறைவேற்றுறாராம். ஓகே, வில் ஆஃப் காட். என்ன வில்ல? 10ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்? இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்றோமா? என்ன இருக்குமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமா. ஓகே, இது பிதாவின் சித்தமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பார்க்கும்போது அப்போ யோவான் 10ஆம் அதிகாரம் 25, 26, 27 அதுல நீங்க படிக்கும் போதெல்லாம் என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை செய்யதான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். ஓகேவா? அந்த சித்தத்தை செய்யறதுல வந்து நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொல்றதா இங்க நம்ம பாக்குறோம். ஓகே, அவர் கொடுத்த வேலைகளை செய்யதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஓகே, ஐ கிவ் தம் இட்டர்னல் லைஃப். யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்றேன்? நித்திய ஜீவன் கொடுக்குறேன். ஓகே, அவங்க அழியாத படிக்க அவங்க நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வார்கள். அவங்களை யாருமே என்னை விட்டு விளக்க முடியாது. ஏன்னா பிதா தான் எனக்கு கொடுத்தாரு அவங்கள. என் பிதா எல்லார காட்டிலும் பெரியவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, யாருமே அவர் கையில இருந்து அவங்களை எடுக்க முடியாது. ஸோ யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ, ஓகே, அவங்க தான் என்னது ஆடா இருப்பாங்க. விசுவாசிக்காதவங்க என்னுடைய ஆடுகள் கிடையாது சொல்லி பார்க்குறோம். விசுவாசிக்காதவங்க என் ஆடுகள் கிடையாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்னுடைய ஆடுகளா இருக்காங்க. அது தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஓகே, நான் செய்யும் வேலைகளை சித்தத்தை செய்யறேன், தேவனோட வார்த்தைகளை சொல்றேன். அந்த வார்த்தைகளை கேட்டு, சுவிசேஷ காரியங்களை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? தேவன் எனக்கு கொடுத்தவங்க, அவங்களுக்கு நான் நித்திய கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சித்தத்துல தான் என்ன பண்றாங்க? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. தேவனுடைய வில். ஓகே, தேவனுடைய சித்தம் செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. இதை இன்னொன்று வசனத்துல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். டைரக்டா இங்க பார்க்கலாம். I have given them the glory that you gave me, that they may be one as we are one. என்ன சொல்றாங்க? இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கும்படிக்கு இவருக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்ல கூட எடுக்கிறா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு நிமிஷம். 17 இதுல வந்து 21ல இருந்தே படிங்களா? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மை ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னிலேயும் நான் அவர்களையும். அதை திருப்பி படிங்க. 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லும்போது அப்ப என்னது? அப்போ இயேசு கிறிஸ்து பிதா ஒருத்தர்னா அப்போ 2 பேரும் ஒரே கடவுள். அப்போ இவர்கள் எல்லாரும் யாருன்னா, இங்க கான்டெக்ஸ்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள் சொல்றதை கேட்டு விசுவாசிக்கிறவங்க. ஐ ப்ரே நாட் ஃபார் தெம் அலோன் சொல்லும்போது சீஷர்களுக்கு மட்டும் நான் ப்ரே பண்ணல. யாரெல்லாம் வந்து அவங்க வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, ஐ ப்ரே ஆல்சோ டு தோஸ் ஹூ பிலீவ் இன் மீ த்ரூ த மெசேஜ், த்ரூ தேர் மெசேஜ் சொல்லும்போது சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய மெசேஜை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். தட் ஆல் ஆஃப் தெம் மே பி ஒன், எல்லாரும் ஒன்னா இருக்கும்படிக்கு சொல்லி சொல்றாரு. அப்போ இங்க கான்டெக்ஸ்ட் படி நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க. அவங்க எல்லாருமே வந்து பிதாவாயிடுறாங்களா? கான்டெக்ஸ்ட் படி நானும் பிதாவும் ஒன்றா இருக்க சொல்ற மாதிரி இப்ப என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்படிக்கு சொல்லும் போது அப்ப எல்லாருமே ஒரே ஆளாயிடுறாங்களா? ஒரே தேவன் ஆயிடுறாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, அவங்க ஒருமைப்பாட்டுல வந்து ஒன்றா இருக்கும்படிக்கு சொல்லி போட்டிருக்கு. அது கீழே பாருங்க. அவங்க ஒருமைப்பாடு எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இங்க ஒருமைப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது 22, 23 படிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகேவா? அந்த ஒருமைப்பாடு தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் அங்க யோவான் 10ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, பிதாவின் சித்தம் செய்யறதுல அவர் என்ன பண்றாரு? ஒரே சிந்தை உள்ளவரா, ஒரே மனதுள்ளவரா, அவர் இறுதி வரைக்கும் என்ன பண்றாரு? அதை செய்து முடிக்கிறவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். கடைசி வரைக்கும் என்ன பண்றாரு? அதை செய்து முடிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அது செய்யற வரைக்கும் என்ன பண்ணல அவரு? அது ஓயவில்லை. அது செய்யற வரைக்கும் அவர் வந்து உடஞ்சு போல சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த வசனம் கூட பாருங்க. ஐசையா 43 நினைக்கிறேன். 42 42 படிங்க. அவர் நெருந்த நாணலை முறியாமலும் 42:3 இருந்து அவர் நெருந்த ஞானலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, அதருவதும் இல்லை. அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். அவருடைய வேதத்திற்கு, அவருடைய டீச்சிங்ஸ்க்கு தீவுகள் காத்திருக்கும். யாரை பத்தி சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, மை சர்வெண்ட், ஹியர் இஸ் மை சர்வெண்ட். யார்? இயேசு கிறிஸ்து பத்தி யார் சொல்றா? அங்க பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சர்வெண்ட் ஆஃப் த லார்ட். யார்? யாவே தேவனுடைய ஊழியக்காரராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி போட்டிருக்கு. இதை வந்து டைரக்டா புதிய ஏற்பாடுல கோட் பண்ணிருக்காங்க இந்த வசனத்தை. ஓகே, அவருடைய வார்த்தைகளுக்கு நேஷன்ஸ் will come to his teaching. So இந்த வசனம் டைரக்டா எடுக்கிறேன். ஐசையா 42:3 fulfillment in New Testament. புதிய ஏற்பாடுல எங்க ஃபுல்ஃபில் ஆச்சு சொல்லி கேட்கிறேன். அது எங்க போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 போட்டிருக்கு. கரெக்டா சொல்லி பார்த்துற ஒரு வாட்டி. இல்ல, அது கிடையாது. 16-17 கிடையாது. ஸோ இல்லைங்க, அந்த வசனம் மட்டும் எடுத்துறேன். ஸ்ப்ரூஸ் 12ஆம் அதிகாரம் 20. கரெக்ட். 12ஆம் அதிகாரம் 20. ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஓகே, 15 வசனத்துல இருந்து படிங்க. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கி தன்னை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். தன்னை பிரசித்தம் படுத்தாதபடிக்கு என்ன சொன்னார்? வான் பண்ணாரு. நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க இந்த மாதிரி நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு, நீங்க ரட்சகர் சொல்லிட்டு, ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லி நீங்க யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது சொல்லிட்டு உரைத்ததாவது. என்ன சொல்றாங்க இங்க? he will not quarrel or cry. அவர் என்ன பண்ண மாட்டார்? கூக்குரலும் இட மாட்டார், அவர் கத்தவும் அழுவ மாட்டார். அவர் வந்து அவர் வார்த்தைகள் தெருவுக்குள்ளே கேட்கப்படாது சொல்லி சொல்றது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து நிறைவேறத பத்தி சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவர் நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச ஐசையா 42:1-4 வசனங்கள் இங்க நிறைவேற்று சொல்லி போகிறோம். யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து, தேவனுடைய யாவே தேவனுடைய சர்வெண்ட் சொல்லி போட்டிருக்கு. சூசன் சர்வெண்ட் யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துல என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய சித்தம் செய்யறது தான். அவர் என்ன பண்ண மாட்டாரு? அந்த சித்தம் செய்யற வரைக்கும் என்ன பண்றாரு? ஓய மாட்டார். அது முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு?
அவர் தளர மாட்டார் சொல்லி பார்க்குறோம். அவர் செய்து வெற்றி என்னது நிச்சயமா என்ன பண்ணுவார், அவர் வெற்றி அடைவார் சொல்லி பார்க்குறோம். அதே போல இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா முடிந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சிலுவையில் கடைசியாக எல்லாவற்றையும் செஞ்சு அவர் வந்து முடித்தார் சொல்லி பார்க்குறோம். அதனால என்ன பண்ணார் தேவன், எல்லா நாமத்துக்கு மேலாக தேவன் வந்து அவர் என்ன பண்ணார், உயர்த்தினார் சொல்றதை நம்ம பிலிப்பியர்ல படிக்கிறோம். பிலிப்பியன்ஸ் 2 அதுல வந்து 9ல இருந்து படிங்க, 9ல இருந்து 8 9ல இருந்து படிங்க. பிலிப்பியர் 2 8 9ல இருந்து. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். யார் கொடுத்தா? பிதாவாகிய தேவன் கொடுத்தா சொல்லி போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்பட்டு நடந்ததுனாலே, ஓகே, எல்லாவற்றிலும் கீழ்பட்டு தேவனோட சித்தம் செஞ்சதுனால அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் உயர்த்துறார் சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த சித்தம் செய்யறது தான் என்ன பண்றார், பிதாவாகிய தேவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. தவிர பிதா தேவனுடைய சித்தம் தேவனுடைய வேலை செய்யறதுல தான் வந்து ஒன்றா இருக்கும், தவிர ரெண்டு பேரும் வந்து ஒரே ஆட்கள் கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஒரே ஆட்கள் இருந்ததுன்னா அப்போ இங்க சொல்லப்படுற யோவான் 17 சொல்லப்படுற அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இல்லைன்னா சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறீங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, தேவர்கள் சொல்லி சொல்லணும். அப்பனா இந்த வார்த்தைகளை என்னன்னா 17 20 21 22 23 சொல்ற வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணணும், அப்பனா எல்லாருமே ஒரே ஆளை தான் குறிக்குது சொல்லி சொல்லணும். ஏன்னா அதே கான்டெக்ட் அதே வார்த்தைகளை தான் என்ன பண்ணிருக்காங்க, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது மாதிரி தான் இவர்கள் எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நமக்குள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவங்களும் வந்து என்ன ஆயிடணும், பிதாவாயிடணும், இல்லைன்னா வந்து இவங்களும் வந்து மகா வல்லமையுள்ள தேவன் ஆயிடணும் சொல்லி பார்க்குறோம். அப்படி கிடையாது. இது எதை பத்தி பேசுறாங்க, யூனிட்டி, பிதாவின் சித்தம் செய்யறதுல, தேவனுடைய வேலை செய்யறதுல, தேவனுடைய வார்த்தைகளின் படி கேட்டு அவர் வார்த்தைகளை கீழ்பட்டு நடக்கிறதுல இவங்க ஒன்றா இருக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இது இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். என்னதுன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஓகே, அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட் மேனிஃபெஸ்டட் 1 தீமோத்தேயு 3:16 படிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் சொல்லிட்டு போதும் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்துல வந்தார். அப்ப அவர் தேவன் சொல்லி போட்டிருக்கு. இவர் தான் யாவே தேவன் சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. ஓகே, இதோ திருத்தத்துக்கு ஆதரவான வசனம் சொல்லி எடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பைபிள்ல வந்து தேவன் சொல்லி போடல, ஹீ சொல்லும்போது இயேசு கிறிஸ்து. ஓகே, கான்டெக்ட் படி யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் சொல்லிட்டு அதை கான்டெக்ட்ல சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஹீ அப்பியர் இன் ஃபிளஷ். ஓகே, ஃபெய்த் இன் அஷூரன்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ். ஸோ ஆல்தோ ஐ ஹோப் டு கம் டு யூ சூன், ஐ எம் ரைட்டிங் டு யூ தட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ தட் இஃப் ஐ எம் டிலேடு. பவுலுடைய வரதை பத்தி அவர் வந்து இந்த எபேசு சபைக்கு, ஏன்னா தீமோத்தி எங்க இருக்காருன்னா எபேசில் இருக்காரு, எபேசு சபைக்கு வரதுக்கு வந்து அவர் பிரயாசம் பண்றாரு. அதனால வந்து யாருன்னா கண்டக்ட் தெம்செல்ஃப் இன் காட்ஸ் ஹவுஸ்ஹோல்ட், அவங்கள பார்க்கறதுக்காக. ஓகே, லிவிங் சர்ச் ஆஃப் த லிவிங் காட், தேவனுடைய மக்களை வந்து பார்க்கறதுக்காக அவர் வரணும் சொல்லி பிரயாசப்படுறாரு. ஓகே, ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, த பில்லர் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ட்ரூத், பியாண்ட் ஆல் கொஸ்டின்ஸ், த மிஸ்ட்ரி ஃப்ரம் விச் த ட்ரூ காட்லினஸ் ஸ்ப்ரிங்ஸ் இன் கிரேட். இதை வந்து தமிழ்ல படிங்க 14ல இருந்து. நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். போதும். ஓகே, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தூதர்களால் காணப்பட்டார்,
பிரசங்கிக்கப்பட்டார் எல்லா தேசங்கள் மத்தியில் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பிலீவ்டு விசுவாசிக்கப்பட்டார், நெக்ஸ்ட் மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து கேஜேவியில், ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இது என்ஐவி டிரான்ஸ்லேஷன், அதில் வந்து ஹீன்னு சொல்லி போட்டிருக்கு. இதே வந்து நீங்கள் கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து காட்னு நீங்கள் போட்டிருக்கோம். ஓகே, மூணு 16. ஓகே, காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளெஷ் சொல்லி போட்டிருக்கு பாருங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம கிரேக்க வார்த்தையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டைரக்டான பழைய கிரீக்கில், ஓகே, கோடெக்ஸ் சினெட்டிகஸ் சொல்கிற இதில் போயிட்டு சி த மேன்ஸ்கிரிப்டை, அதில் போய் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே. அண்ட் கன்ஃபஸ்ட்லி greatly is the mystery of godliness, he who was manifested in flesh சொல்லும்போது யாரை சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லி பார்க்குறோம். ஹீ, ஏன்னா அந்த வார்த்தை நான் திருப்பியும் இதை வந்து நான் இன்னொன்று இதில் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. 1 தீமோத்தேயு 3:16. அங்கே தியோஸ்ன்னு இருக்கா இல்லைன்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஓகே, ஹீ கிளிக் பண்ணுறேன். இங்கே தியோஸ்ன்னு சொல்கிற வார்த்தையே கிடையாது. ஓகே, யூஸ் பண்ண வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹோஸ், ஹீ, ஹோ சொல்கிற கிரேக்க வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஹோஸ் சொல்லி பார்க்குறோம். டெமான்ஸ்ட்ரேட் யூசேஜ் ஹூ, விச், வாட், தட். அப்படின்னா என்ன ஆகுது? ஹூ அப்பியர்ட் இன் ஃப்ளெஷ், ஹூ மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளெஷ் சொல்லி தான் வரணும். அங்கே என்ன போட்டாங்க? காட்னு போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அது ஒரிஜினல் ஓவராலாக அந்த ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்ட் கிரேக்க மேன்ஸ்கிரிப்டில் போய் பார்த்தாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹீ தான் போட்டிருக்கு. ஓகேவா, ஹீ இல்லைனா ஹூ, ஹீ ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளெஷ் சொல்லி தான் போட்டிருக்கு. ஸோ அவ பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்து அங்கே காடே இல்லை, அங்கே டைரெக்டாக வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க உள்ள சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இப்போ தியோஸ்க்குன்னா என்ன வரணும்? நம்ம ஏற்கனவே பார்த்தபடி காட் சொல்கிற இடத்துல தான் தியோஸ் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் 1:1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அங்கே என்ன பார்க்குறோம்? இங்கே வர காட் சொல்கிற வார்த்தைக்கு வந்து தியோஸ் சொல்லியிருக்கு. ஓகேவா, அப்போது காடுன்னு சொல்லி இங்கே வந்ததுன்னா இந்த இடத்துல தியோஸ் சொல்லி தான் வந்திருக்கணும். நான் தியோஸ் வராதபடிக்கு என்ன இருக்குது? ஹூ சொல்கிற அந்த வார்த்தை தான் வந்திருக்கு. ஹோஸ், ஹீ, ஹோஸ் அதுதான் வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த வகையில் தப்பாக வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இங்கே. ஓகேவா, ஸோ இப்போ நான் பார்த்தது இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹீ தான் இருக்குது, ஹீ அப்பியர்ட் இன் ஃப்ளெஷ் தான் இருக்குது. ஓகே, ஹீ அப்பியர்ட் இன் ஃப்ளெஷ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹீயை கிளிக் பண்ணுறேன், அது பார்த்தீங்கன்னா ஹோஸ், ஹீ, ஹோ இதாக இருக்குது. ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவனாக இருந்திருந்தாலும் அது ஆக்சுவலாக வந்து காட்னு சொல்லி போட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ என்னவா இருக்கார்? ஒரு தியோஸாக இருக்கார், வல்லமையுள்ள ஒரு ஜீவியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மனுஷங்க அவங்களும் காடாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் முதலாம் பாடத்தில். அதுக்கு மேலே யார் இருக்காங்க? ஏன்னா யாரெல்லாம் தேவ புத்திரர்களோ அவங்களாம் தேவர்களாக இருக்காங்க, தேவனாக இருக்காங்க. ஆனால் அது அவங்களோட பெரிய தேவன் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸ். அவங்களும் பார்த்தீங்கன்னா தேவ புத்திரர்களாக இருக்கிறதுனால என்ன வராங்க? அவங்களும் தேவனாக இருக்காங்க சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா எல்லா தூதர்களும் என்ன பண்ணாங்க? தேவனை இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவங்கள வணங்கினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஒர்ஷிப் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதுபடி இயேசு கிறிஸ்து வந்து மகா வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்காரு. அவருக்கு மேலே யார் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஸோ எல்லாத்தையும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துக்கு வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். அது முடிச்சுட்டு ராஜ்யத்தில் கூட என்ன பண்ணுறாரு? எல்லா நாமத்துக்கும் மேலாக யார் தான் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் இருக்கா சொல்லி பார்க்குறோம். இந்த வசனம் திருப்பியும் ஒரு வாட்டி படிச்சிருங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வசனம். 1 கொரிந்தியர் 15 கடைசி அந்த 28ஆம் வசனம் நினைக்கிறேன், 28.
சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் நமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்பட்டுதான் இருப்பார் எப்பயுமே சொல்றதுதான். எங்க ராஜ்யத்தின் முடிவுலையும் சரி எல்லாத்தையும் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் அழிச்சிட்டு பிறகு 1000 years 1000 ஆண்டு முடிவு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா சகலத்துக்கும் யார் கீழ்பட்டிருப்பார் சொல்லி பார்த்தீங்கன்னா சகலத்துக்கும் மேலே யார் இருப்பாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அவர் கீழே தான் யார் இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து. அவர் கீழே தான் யார் இருப்பாங்க? சபை ஆகிய சரீரமாகிய சபை இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குற ஒரு அமைப்பு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே வார்த்தை காடுன்னு சொல்லி வரல, அங்கே ஹீ தான் வந்திருக்கு, இல்லைனா ஹூ தான் வந்திருக்கு. ஆனால் வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் காடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சப்போஸ் அங்கே காடு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையான ஒரு ஜீவியாக இருக்கார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா ஒரு வசனம் இருக்கு மல்கியா 2ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மீகா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாய் இருந்து தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்த சாரி மல்கியா தான். MALAACI மலாக்கி. அது தமிழ்ல மலாக்கி தான் சொல்லுவோம்ல. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நீர் மூலம் ஆகவில்லை. ஸோ இங்க சுற்றுச்சூழல்படி தேவன் என்ன சொல்ல வர்றாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்க என்ன பண்ணல? நீர்மூலம் ஆகவில்லை சொல்லி சொல்றாரு. அப்போ தேவன் மாறாதவர் சொல்லிட்டு நம்ம ஒரு வசனத்தை வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. இங்க கான்டெக்ட்ல என்ன சொல்ல வர சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு விரோதமா எவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் அவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து என்ன பண்றாராம்? அவங்கள வந்து மன்னிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அவங்கள வந்து நினைவு கூறார். ஆபிரகாம் நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு? அவங்கள வந்து அந்த பாபிலோன்ல இருந்து விடுதலை பண்றாரு. ஆபிரகாம் நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு? எகிப்துல இருந்து அவங்களை விடுதலை பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ எல்லா டைமும் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ண அந்த உடன்படிக்கை என்ன பண்றாரு? நினைவு கூறாரு. அதனால நீங்க என்ன ஆகல? அழியவில்லை சொல்லி சொல்லுவார். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காட் ரிமெம்பர்ட் ஆபிரகாம் சொல்லி நிறைய இடத்துல இருக்கும். காட் ரிமெம்பர்ட் ஆபிரகாம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம நிறைய இடத்துல இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கூட அது எக்ஸோடஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸோடஸ் 1ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா? ஓகே, ஸோ 2ஆம் அதிகாரம் படிங்க. 24 2:24. தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அநேக வசனங்கள் நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரிமெம்பர்ட் ஹிஸ் கவனன்ட் வித் ஆபிரகாம் சொல்லிட்டு இங்கே 400 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் கொடுத்த கவனட்டை வந்து எகிப்தில் இருக்கும்போது நினைவுக்கு வந்து அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மோசே 3ஆம் அதிகாரத்தில் மோசே அனுப்புறார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நினைவு கூர்ந்தார் சொல்லி வரும். ஓகேவா? ஆபிரகாம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே மலாக்கி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்கியா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் மாறாதவர். ஏன்னா தேவன் என்ன பண்ணார்? அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்தத்திலேருந்து அவர் என்ன பண்ணல? மாறவே இல்லை சொல்கிறது தான் இந்த சுற்றுச்சூழ்நிலை சொல்லப்பட்ட வசனம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவர் மாறாத தேவன் சொல்லிட்டு இந்த இது நம்ம எப்பயுமே நம்ம படிக்கும்போது நம்ம இந்த வசனங்களை நம்ம வந்து தியானிக்கும்போது எதுக்காக என்ன நோக்கத்துக்காக சொல்லியிருக்காங்க சொல்கிறத நம்ம இந்த சுற்றுச்சூழ்நிலை வச்சு நம்ம படிக்கணும். ஓகேவா? அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கான்டெக்ஸ்ட் படி என்ன சொல்கிறாங்க? ஸோ யூ த டிசெண்டன்ட் ஆஃப் ஜேக்கப் ஆர் நாட் டிஸ்ட்ராய்ட். அதனால என்ன பண்ணல? நீங்கள்
யாக்கோபின் புத்திரராகிய நீங்க இஸ்ரேல் மக்களே, நீங்க என்ன பண்ணல, அழியாம இருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுத்த டிகிரி, அந்த ப்ராமிசஸை வந்து அவர் கீவ் அப் பண்றாரு சொல்லி சொல்றாரு. என்ன படிங்க அடுத்த வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஓகே, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தப்பே செய்யாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, காடு நீங்க மனம் திரும்புங்க சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இஸ்ரேல் தேசம் அழியாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் யூதர்களுக்கு இருக்கிறதுக்கான காரணமே என்னதுன்னா, தேவன் ஆபிரஹாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு, நினைவு கூர்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது தனிப்பட்ட சப்ஜெக்ட், இது தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கறது என்னன்னா, தேவன் மாறாத சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அதுல மாறுறது இல்லை சொல்றது தான் இங்கே கான்டெக்ட் சொல்ல வர புரிதல் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா இது இயேசு கிறிஸ்துக்கு என்ன போட்டிருக்கு சொல்லி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் போது ஜீசஸ் never change yesterday, today, tomorrow and forever சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஏன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 13:18 படிங்க. ஆகையால் நாம் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஸோ இது இங்க சொல்றதுனால அங்க சொல்ற தேவனும் யாவை தேவனும் இவரும் ஒண்ணுதானா சொல்லி சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. இது இங்க கிளியரா யாரை பத்தி பேசுறாங்க, இயேசு கிறிஸ்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, இயேசு கிறிஸ்து பத்தி பேசும்போது இங்க எதுக்காக இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாங்க, இந்த சுற்றுச்சூழ்நிலை எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க சுற்றுச்சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அதை வேணா தமிழ்ல படிங்க. எங்க இருந்து படிக்கலாம்னா, ஒரு நிமிஷம், நான் இது வந்து கிங் ஜேம்ஸ்ல இருக்கா, என்ஐவில வந்து எனக்கு கிளியரா அங்க கான்டெக்ட் இருக்கும். ஓகே, 8. ஓகே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்லி பார்க்குறோம். ஸோ மேரேஜ் பற்றி பேசிட்டு இருக்காங்க இங்கே. ஓகே, மேரேஜ் ஷுட் பி ஹானரபிள். ஏன்னா இதை படிங்க, 4ல இருந்து படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி படாததாயும் இருப்பதாக. ஓகே, அது சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஏசிக்கல்லரையும் விபச்சாரக்காரனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஓகே, அடுத்தது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஓகே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிட்டு தேவன் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதனால வந்து அவர் பார்த்துப்பாரு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஓகே, உங்களுக்கு முன்னாடி நடந்த லீடர்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அவங்கள பார்த்து பின்பற்றுங்கள். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசி வீரர்கள் சொல்லிட்டு எபிரேயர் 11ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அவங்களாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்காங்க. அவங்கள படி நீங்க நடந்து கொள்ளுங்கள், நீங்க விசுவாசத்தோட இருங்க. தேவன் வந்து ஆபிரகாமுக்கு 75 வயசுல ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா 100வது வயசுல தான் அவர் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் என்ன பண்றாரு, அவர் பொறுமையோடு தேவனுக்கு காத்திருக்கிறார். நோவா பாத்தீங்கன்னா 500வது வயசுல வந்து ப்ராமிஸ் பண்ணாரு. அது என்னதுன்னா ப்ராமிஸ் பண்ணல, பேலையை கட்ட சொன்னாரு. பாத்தீங்கன்னா 600வது வயசுல தான் 100 வருஷமா என்ன பண்றாரு, அவர் பேலையை கட்டிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்ப அது வரைக்கும் என்ன பண்றாங்க, விசுவாசத்தோட நின்னாங்க. அந்த மாதிரிதான் நீங்களும் என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோட இருங்க சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா வந்து இங்க வந்து அப்போஸ்தலன் பவுல் இதை எழுதின ஒரு எபிரேயர் எழுதினவர் வந்து அப்போஸ்தலன் பவுல். மோஸ்டா நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்லப்படுறது. ஸோ அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா அதான் கோட் பண்ணியிருக்காரு சொல்லி பார்க்குறோம். அதான் அந்த வசனங்களை கோட் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பழைய ஏற்பாடுல இருந்து. ஸோ அப்படி சொல்லும் போது தான் என்ன சொல்றாரு, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்லி இங்க சொல்ல வர்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்டெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, மல்கியால சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, தேவன் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணல, யாக்கோபு வந்து அழியவில்லை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவங்க அழியாதபடிக்கு தேவன் வந்து பாதுகாத்திருக்காரு சொல்லி பார்க்குறோம். அதே போல இங்க எபிரேயத்துல வந்து சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்,
நம்ம வந்து கைவிட மாட்டாரு, நம்ம எங்க 2 3 பேர் இருக்காங்களோ அங்க கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லிட்டு இங்கே கோட் பண்றாங்க. ஸோ அதுதான் இங்கே பார்க்குற டிஃப்ரென்ஸ். கான்டெக்ட் நம்ம புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். இதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கொடுத்த ப்ராமிஸ் படி வந்து இருந்தா சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து போட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்றது ஒத்துக்கலாம். இங்கே சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தினுடைய காசுக்காக நீங்க போகாதபடிக்கு தேவன் எல்லாத்தையும் உங்களை வந்து என்ன பண்ணுவார், உங்க தேவைகளை வந்து சந்திப்பாரு, உங்களை கைவிட மாட்டார் சொல்ற அந்த ப்ராமிஸ் தான் இங்க சொல்றாங்க. எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல அந்த விசுவாச வீரர்கள் இருந்தாங்களோ அதே போல உங்களையும் தேவன் பாதுகாப்பார் சொல்றதை இங்க நம்ம பார்க்க புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சொல்லி பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தபடி நம்ம போறது என்னதுன்னா தேவன் பெர்ஃபெக்டா இருக்காரு, ஓகே, பரிபூர்ணரா இருக்கார் சொல்றதை நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தேவன் வந்து பரிபூர்ணரா இருக்கார், இயேசு கிறிஸ்து எப்படி பரிபூர்ணம் ஆக்கப்பட்டார் சொல்றதை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனம் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தேவன் வந்து என்ன பண்றாரா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணிக்கிறாராம். அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, எல்லார் மேலேயும் எல்லார்கிட்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க, உங்க படிக்கிறவர்களையும் நீங்க அன்பு செலுத்துங்க சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து 5ஆம் அதிகாரத்துல 43ல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா கடைசி வசனம் பாருங்க, 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நீங்களும் என்ன பண்ணுங்க, பர்ஃபெக்டா இருங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் என்ன பண்றாரு, அன்பு செலுத்துறாரு. ஓகே, அவங்கள வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, எனக்கு விரோதமா இருக்காங்க, என்னை பின்பற்றல, அவங்க கல்லையும் மண்ணையும் வணங்குறாங்க, இல்லைன்னா வந்து அவங்க தப்பான ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்காங்க சொல்லி தேவன் என்ன பண்ணல, அவங்கள வந்து விட்டுல. அவங்களும் தேவனோட பிள்ளைகள் தான், அவங்க மனம் திரும்புறது தான் தேவன் வந்து சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால ஒருவனும் கெட்டு போறது பிதா சித்தம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவர் சித்தம் என்னது, எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கார். அது கூட படிச்சிருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3-4 படிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மக்களும் சொல்லும்போது என்னது, ஆல் பீப்புள், எல்லா மக்களும் ஆதாம் தொடங்கி இந்த உலகம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது ஏற்ற காலங்களில் இது என்ன பண்றாரு, செய்து வருகிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அவருடைய சபை மூலமாகவும் அவர் செய்து வருகிறார். இதை பற்றின கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாடத்தில் கிளாஸ் 2ல நம்ம பார்த்துருப்போம். இது அரௌண்ட் டே 5 டே 6ல் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், அதை நம்ம பேசியிருப்போம் அதை பற்றி. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னதுன்னா, அவர் எப்படி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் பொறுமையாக இருந்து நன்மை செய்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்து நம்மளை கத்துறது என்னதுன்னா 43லேருந்து கான்டெக்ட். நீங்கள் நன்மை உங்கள் நல்லது செய்கிறவங்களுக்கு மட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் நல்லது செஞ்சால் என்ன இருக்குது, உங்களை பகைக்கிறவங்கள நீங்கள் அன்பு செலுத்துங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, கத்தரா சொல்லி பார்க்குறோம். ஓகே, எப்படி பிதாவாகிய தேவன் வந்து 45 படிங்க. 45 அதுலயே மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்கள் சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர்களை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காரு. ஓகே, எல்லா வகையிலும் பெர்ஃபெக்ட்டா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். அப்ப நம்ம என்ன ஆகணுமா, பெர்ஃபெக்ட்டா ஆகுங்க, அதுக்கு முயற்சி எடுங்க சொல்லி சொல்றாரு. ஈவன் கிரைஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபெக்டா ஆக்கப்பட்டார். ஓகே, அது கூட பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் வந்து 7ல இருந்து பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 8, 7, 8, 9 படிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி ஓகே நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே பாத்தீங்கன்னா பூர்ணர் ஆக்கப்பட்டார். ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட். இயேசு கிறிஸ்து பூர்ணர் ஆக்கப்பட்டாரு. இயேசு கிறிஸ்துக்கு பாத்தீங்கன்னா அவர் பூர்ணர் ஆக்கப்பட்டாரு. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பூர்ணரா இருக்கிறது போல. பி பெர்ஃபெக்ட் அஸ் யூ ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட். இஸ் பெர்ஃபெக்ட். அவர் ஏற்கனவே பெர்ஃபெக்டா இருக்காரு. ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கான முயற்சி எடுங்க. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, முயற்சி எடுத்து அவர் பெர்ஃபெக்ட் ஆனார் சொல்லி பார்க்குறோம். பூமியில இருந்த காலத்தில் டூரிங் த டே ஜீசஸ் லைஃப் ஆன் எர்த் சொல்லி பார்க்குறோம். பூமியில இருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பெர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டார். பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் லேர்ன்ட். தேவனுக்கு கீழ்ப்படுதல் கத்துக்கணும்னு சொல்லி கிடையாது. ஓகே ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, கத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் வந்து குமாரன்னா என்னது, பிதாவுக்கு கீழ்பட்டிருக்கணும். அதனால அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் சொல்லி போட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே ஸோ இங்கே பெர்ஃபெக்ட் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டார். பெர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டார் சொல்லி பார்க்குறோம். ஓகே ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம போறது என்னதுன்னா, தேவன் என்றைக்குமே வந்து மரிச்சது இல்லை சொல்லி பார்க்குறோம். அதுக்கு டைரக்டா ஒரு வசனம் இருக்கு, அது கூட நம்ம பார்க்கலாம். காட் நெவர் டைடு. ஓகே வசனம் படிங்க. ஆபகுக் 1:12. ஆபகுக் 1:12 படிங்க. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாயத்திற்கு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். ஓகே நாங்கள் சாவதில்லை சொல்லி போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல் இதுல போய் பாத்தீங்கன்னா, மை காட் மை ஹோலி ஒன் யூ வில் நெவர் டை சொல்லி போட்டிருக்கு. இங்க சி போட்டிருக்கு. ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ஸ், வி ஸ்கிரைபல் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ அப்போ ஹீப்ரூ போய் பார்க்கலாம். கோடெக்ஸ் சின்டெக்ஸ் இதில் போயிட்டு அந்த பழைய வார்த்தைகளில் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாபகுக் 1ஆம் அதிகாரம். ஹாபகுக் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே நோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவைலபிள். இது ஒன்றும் டிரான்ஸ்லேஷனே பண்ணல போல இருக்கு இந்த வசனத்தை. ஓகே இது சரி ஒரு நிமிஷம், இது ஈஸி டு இல்லை நம்ம பார்க்கலாம். இதே நான் தமிழில் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஓகே எடுத்துக்கிட்டு ஈஸி டு தமிழில் பார்க்கலாம். தமிழ் ERV பைபிள். சோ படிங்க, ஈஸி டு படிங்க. பிறகு ஆபகுக் சொன்னான், கர்த்தாவே, நீரே என்றென்று வாழ்கிற கர்த்தர். நீர் என்றென்றும் மரணம் அடையாத என் பரிசுத்தமான தேவன். நீர் என்றென்றும் மரணம் அடையாத என் பரிசுத்தமான தேவன். மரணம் அடையாத என் பரிசுத்தமான தேவன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, மறிக்கவே இல்லை சொல்லி சொல்றாங்க. ஓகே அப்ப பாத்தீங்கன்னா தேவன் வந்து மரணமே இல்லை. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் படிக்கும்போது என்ன போட்டிருக்கு, 3:16 சாரி 6:16 நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:16. தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஓகே அலோன், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதா. மனுஷன் கண்டதில்லையா யாருமே. ஓகே எந்த ரூபத்திலையும் பார்த்ததில்ல. ஓகே நோ ஒன் ஹஸ் எவர் சீன் ஹிம் நார் கேன் see him. யாருமே பார்த்ததில்லை சொல்லி பார்க்குறோம்.
ஹி அலோன் இஸ் இம்மார்டல், ஒருவராய் சாகாமை உள்ளவர் சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஓகே, அல்டிமேட் காட் இவர் தான் சொல்லி பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? ஏற்கனவே இதோ மரித்தேன் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி எங்க சொல்றாரு? ரெவல்யூஷன் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா தேவனுக்கு மரணமே இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகே, மரணம் அடையாத என் பரிசுத்தமான தேவன் சொல்லி பார்க்குறோம். நீர் என்றென்றைக்கு மரணம் அடையாத சொல்லி பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து மரணம் அடைஞ்சார், ஏதோ மரித்தேன் சதாக்காலம் உயிரோடு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வேற குமாரன் வேற சொல்றதுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பிலிப்பியர்ல நம்ம என்ன பார்த்தோம்? தன்னை வந்து மரணத்தில் ஒப்பு கொடுத்ததுனால என்ன பண்றாரு? தேவன் அவரை வந்து மரித்தோர் வந்து உயிர் தெழுப்பு தான் சொல்லி பார்க்குறோம். இதுதான் 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்ததுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பேரானவர் சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, முதல் ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி போட்டிருக்கோம். அவர் எப்படி வந்து படைப்புல தேவனுடைய கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்னா இருக்காரோ, ஓகே, த கிரியேஷன் ஃபர்ஸ்ட் பார்ன் ஒரு ஆல் கிரியேஷனா இருக்காரோ, அதே போல பாத்தீங்கன்னா ஹீ இஸ் த பிகினிங். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்கா இருக்காராம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் அமங் த டெட், மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுதல கூட பாத்தீங்கன்னா யாரு? இயேசு கிறிஸ்து தான் வந்து ஃபர்ஸ்ட் மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்தது. இதோ மரித்தேன், இதோ சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ லாசர் செஞ்சாரு, லாசர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்பினாரு. இல்லைன்னா எலிசா அவங்களாம் வந்து உயிர் தெழுப்பிருக்காங்களே பசங்களை, அதெல்லாம் எப்படி முன்னாடியே உயிர் தெழுந்தாங்களே? பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் தெழுந்தாங்க, ஆனா என்ன ஆயிட்டாங்க? மறிச்சிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்? இதோ மரித்தேன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், அவன் லைஃப் ஃபார் எவர். ஆனா அந்த மக்கள் லாசர்வா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த உயிர் தெழுந்த அந்த சின்ன பசங்களா இருக்கட்டும், அவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. ஓகே, அது வந்து ஒரு உயிர் தெழுதலுக்கும் ஒரு அடையாளமா இருக்கு. ஓகே, ஆனா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இதோ மரித்தேன் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன், என்னை பின்பற்றவங்க எல்லாருமே என்ன ஆகலாம்? அந்த 1 Corinthians 15 கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் முதல் பலனானவர் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, மரித்தவரிலிருந்து உயிர் தெழுதல கிரைஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். தென் வென் ஹி கம்ஸ், அவரோட 2ஆம் வருகையில தான் என்ன ஆகும்? அவருடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? மரித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவங்க என்றென்றைக்கு என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. ஓகே, நீடிய காலமா. அப்புறம் ராஜ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க? உயிர் தெழுந்து என்றென்றைக்கு வாழ்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் அங்கே சொல்ல வர்றது. இப்போ பிதாவாகி தேவன் வந்து பார்த்தீங்கன்னா மரிக்காதவர், அவர் மரணமே இல்லை. ஆனால் குமாரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இருந்தது சொல்லி பார்க்குறோம். அது மரணத்திலிருந்து உயிர் தெழுந்ததில் அவர் முதல் பேரானவர் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்னதுன்னா, blessed is the one who comes in the name of the Lord சொல்லி பார்க்குறோம். எங்க சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18 118 சாரி, சங்கீதம் 118 அங்க சொல்ல வர ஒரு வசனம் 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. அப்படியே படிங்க கீழே. கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, இந்த வசனத்தோட நிறைவேறுதல் தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறுல வந்து உள்ள என்ட்ரா ஆகிறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதை நான் அப்படியே இதுல தமிழ் ஈசி டியூரியில போடுறேன். அதை நீங்க ஈசி டியூரியில ஒரு வாட்டி படிங்க. சங்கீதம் 118 இப்போ நம்ம பார்த்த படிச்ச வசனம் படிங்க 26 இருந்து. கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற மனிதனை வரவேற்றுக் கொள்ளுங்கள்.
என்றார்கள். ஆசாரியர்கள், நாங்கள் உங்களை கர்த்தருடைய வீட்டிற்கு வரவேற்கிறோம். கர்த்தரே தேவன், அவர் எங்களை ஏற்றுக்கொள்கிறார். பலிக்காக ஆட்டுக்குட்டியை கட்டி பலிபீடத்தின் கொம்புகளுக்கு சுமந்து செல்லுங்கள் என்றார்கள். கர்த்தாவே, நீரே என் தேவன், நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், எனவே அவரை துதியுங்கள். அவரது உண்மை அன்பு என்றென்றைக்கும் நிலைக்கும். ஓகே, அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பண்டிகை நடக்குது. பண்டிகை நிமித்தம் என்ன பண்ணாங்க, குருத்தோலை பிடிச்சிட்டு என்ன பண்றாங்களா, அவங்க வராங்கன்னு சொல்லி பாக்குறோம். அங்க எந்த சிச்சுவேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கு 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அந்த குருத்தோலை ஞாயிறு அந்த அப்போ வந்து என்ன பண்றாரு, உள்ள என்ட்ரு ஆகிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, என்ன படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஓகே, அங்க அந்த சொன்ன சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அங்க இங்க பாருங்க, கோட் பண்றாங்க. சங்கீதம் 118:26, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா யாரோட நாமத்துல வந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய நாமத்துல வந்தார் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஓகே, who comes in the name of the Lord. இவர் வந்து கர்த்தர் கிடையாது, இவர் வந்து அவருடைய நாமத்தினால் வருகிறவர். ஓகே, நேம் ஆஃப் த லார்ட் கம்ஸ், பிளஸ் இஸ் த கிங் கம்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்க வந்து குறிப்பிட்டு சொல்றது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து குமாரன் அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய நாமத்தினால் வருகிறவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதான் இங்க நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு வசனமா இருக்கு. இது இந்த கடைசி வசனம் இங்க பாருங்க. இந்த சங்கீதத்துல அந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். Psalms 108:26, 118:26. இங்க பாத்தீங்கன்னா, who comes in the name of the Lord, blessed is he who comes in the name of the Lord. பாத்தீங்கன்னா யாரோட நாமம், பிதாவின் நாமம் தரித்து கொண்டு வருகிறவர் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ப்ராப்பர் நேம் ஆஃப் த காட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சொல்லும்போது இது யாரை குறிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. ஓகே, அவர் தான் என்ன பண்றாரு, குருத்தோலை ஞாயிறப்போ வந்து தேவனுடைய நாமத்தினாலே அவர் வந்து பூமிக்கு வராரு சொல்லி பார்க்குறோம். சாரி, பூமிக்கு வர்றது காட்டிலும் அவர் வந்து இந்த எருசலேமுக்கு வராரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு வசனமா இருக்கு, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதோட நம்ம இதை முடிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, அதுக்கான பதில் நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம். நன்றி.